இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வண்டுமும் சிண்டுமும் தூங்குற நேரம் வந்துடுச்சு. அதனால வண்டு படுக்கைய தயார் செஞ்சிட்டு இருக்கு. சிண்டுவோ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு வண்டு தனக்காக சொல்ல போற கதை கேக்குறதுக்காக தயாரா வந்துகிட்டு இருக்கு. தினமும் வண்டு தன்னுடைய புத்தகத்திலிருந்து சிண்டுக்கு ஒரு கதை படிக்கும். அந்த கதைய கேட்டப்புறம்தான் சிண்டு தூங்கவே போகும். இன்னைக்கும் வண்டு ஒரு பஞ்சதந்திர கதை சொல்ல போகுது. அந்த கதைய நீங்களும் கேக்குறீங்களா குட்டிகளா? இன்னைக்கு வண்டு சொல்ல போற கதையோட தலைப்பு நரியும் குரங்குகளும். கேக்குறீங்களா? இதோ கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துதான். அந்த காட்டுல 2 குரங்குகள் நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்க எவ்வளோ நெருங்கிய நண்பர்கள்னா தினமும் ஒன்னா விளையாடி ஒன்னா சாப்பிட்டு எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த 2 குரங்குகளுக்கும் பயங்கரமா பசிச்சுதான். என்னப்பா பண்ணலாம், பயங்கரமா பசிக்குதே. அதோ பார் ஒரு குளம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த குளத்துல நிறைய மீன் இருக்கும், அதுல இருந்து ஒரு மீனை பிடிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குளத்துல 2 குரங்குகளும் குதிச்சுதான். மீனை தேடி பிடிச்சு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வெளியில வந்துதான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு இல்ல. அதுங்க ஒரு இடம் தேடி அந்த மீனை சாப்பிடுறதுக்குள்ள அதுங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஏய், நான் தானே குளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அப்ப எனக்கு தான் இந்த மீன்ல பெரிய துண்டு வேண்டும். இல்ல மீன் பிடிச்சது நான் தானே, இந்த மீன்ல பெரிய துண்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு இதுங்க சண்டை போடும்போது அதே காட்டுல இன்னொரு இடத்துல ஒரு நரி ஒண்ணு இருந்துதான். அந்த நரி ரொம்ப தந்திரசாலி நரி, தெரியுமா? அது இந்த 2 குரங்குகள் சண்டை போடுற சத்தம் கேட்டு, என்ன சத்தம்? ஓ, அங்க 2 குரங்குகள் இருக்கே, என்ன பேசிக்கிறாங்க? கையில ஒரு பெரிய மீனை வேற வச்சிருக்காங்க. நமக்கோ பயங்கரமா பசிக்குதே, வா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு அந்த குரங்குகள் சண்டை போடுறத போய் காது கொடுத்து கேட்டுதான். எனக்கு தான் பெரிய துண்டு வேணும், எனக்கு தான் பெரிய துண்டு வேணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு நினைச்ச நரி அந்த குரங்குகள் கிட்ட போய், குரங்குகளா, நான் வேணா உங்களுக்கு உதவுறேனே அப்படின்னுச்சு. அந்த குரங்குகளோ, ஏ நரி, நீ எதுக்கு எங்களுக்கு உதவணும்? அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு, என்ன, உங்களுக்கு இந்த மீன் துண்டத்தை சரிசமமா பகிர்ந்து கொடுக்கணும், அவ்வளவுதானே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நான் சுலபமா தீர்த்திருக்கேன். என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு சரிசமமா பகிர்ந்து தரேன் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்ச குரங்குகள், சரி இந்தா அப்படின்னு மீனை அந்த நரி கிட்ட கொடுத்ததுங்க. அந்த நரியும் தன் வாயால அந்த மீனை 2-3 துண்டுகளா பகிர்ந்துச்சு. ஒரு சின்ன துண்டு வாலு, ஒரு சின்ன துண்டு தலை, ஒரு பெரிய துண்டு உடம்பு அப்படின்னு 3 துண்டுகளா பகிர்ந்தது. ஏன் நரி, என்ன 3 துண்டுகளா பகிர்ந்திருக்க? ஆமாப்பா, சரிசமமான சின்ன துண்டு உனக்கு, சரிசமமான சின்ன துண்டு தலை உனக்கு, இந்த பெரிய உடம்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரி பெரிய துண்டு மீன் எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுச்சு. என்ன குரங்குகளா, சரிசமமா பகிர்ந்தேனா அப்படின்னு நக்கல் வேற. இந்த 2 குரங்குகளும், ஐயையோ, நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில சாப்பிடுறதுக்கு மீனே இல்லாம போச்சே. இதுக்குதான் முன்ன பின்ன தெரியாத அந்த நரிய நாம நம்பியிருக்க கூடாது. நல்ல நண்பர்களாகிய நாமளும் சண்டை போட்டிருக்க கூடாது. நமக்கு நல்லா வேணும் அப்படின்னு ரொம்ப சோகமா நினைச்சிட்டு பசியோட திரும்பி போயிடுச்சு. அவ்வளவுதான் சிண்டு, கதை முடிஞ்சிருச்சு. என்ன சிண்டு, உனக்கு கதை பிடிச்சுதா? வண்டு, ரொம்ப நல்லா இருந்தது. சரி சிண்டு, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? நிறைய நாம நம்ப கூடாது
அப்படின்னு தெரியுது. அது சரிதான் சிண்டு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. முன்ன பின்ன தெரியாத யாரோடையும் நாம பேசக்கூடாது. அவங்கள நாம நம்ப கூடாது. அவங்க நல்லவங்களா என்ன ஏது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நமக்கு தெரிஞ்சவங்களோடையும் நம்ம நண்பர்களோடையும் மட்டும்தான் நாம பழகணும். மத்தவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இந்த கதையோட நீதி. சரி சிண்டு, கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டும் தூங்கிடுச்சு. என்ன குட்டிகளா, உங்களுக்கு கதை பிடிச்சதா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். டாடா.